அது என்னன்னு தெரியல, டி நகர்ல எல்லா தள்ளுவண்டி கடையிலயும் அவ்வளவு கூட்டமா இருக்கு. அதுக்கேத்த மாதிரி வந்து தள்ளுவண்டியில வந்து கடையே தெரியாத அளவுக்கு அவ்வளவு ஐட்டம்ஸ் அடுக்கி வச்சிருப்பாங்க. அங்க ஒரு தள்ளுவண்டி கடை தெரியுது, அங்கேயும் அவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கு. கூட்டத்தை பாருங்க, அங்கதான் போறோம். ஆக்சுவலா இங்க விதவிதமா நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. விதவிதமாய் வித்தியாசமாய். அங்கிள் வீடியோ எடுத்துக்கலாமா? ஓகே, பர்மிஷன் கிராண்டட். சார், செட்டிநாடு காடை இருக்கு, சிந்தாமணி சிக்கன், பள்ளிப்பாளையம் சிக்கன், ஜமீன் சிக்கன், மட்டன் தலைக்கறி போட்டி, செட்டிநாடு சிக்கன், பிரான் ஃப்ரை, நாட்டுக்கோழி கிரேவி, பொரிச்ச லெக்கு, பொரிச்ச மசாலா லெக் இருக்கு, பொரிச்ச காடை இருக்கு, பீஃப் சுக்கா இருக்கு, சிக்கன் லிவர், ஆட்டுக்கால் பாயா, செட்டிநாடு பெப்பர் சிக்கன் கிரேவி, சிக்கன் சாப்ஸ். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சிவாஜி பார்க்ல வர ஆம குஞ்சை மட்டும் தான் அவிச்சு வைக்கல, மிச்சம் இது எல்லாமே அவிச்சு வச்சிருக்காங்க, பொரிச்சு வச்சிருக்காங்க. என்ன நல்லா இருக்கும்? எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாத்தையும் சாப்பிடுறது என்கிட்ட பைசா இல்ல. அங்கிள் 4 இட்லி மல்லிப்பூ மாதிரி சாஃப்டா இருக்கும்னாரு. 4 மல்லிப்பூ இட்லி, அதுக்கு தொட்டுக்க ரோசாப்பூ சட்னி வாங்கிக்கலாம். நக்கல்யா அவனுக்கு. ஸ்டைலான ஒரு பரோட்டா மாஸ்டர் பாத்தீங்களா? இங்க பாருங்க, அவன் ஸ்டைலா பாருயா. 2 பரோட்டா திருப்பினா ஃப்ரீயா 2 பரோட்டா கொடுக்குறேன்னாரு. அதுக்கு தான் திருப்பினா. மல்லிப்பூ இட்லின்னு சொன்னாங்கல்ல, அது மல்லிப்பூ போட்டு செய்யறாங்க, நாமளா ஊத்துறாங்கன்னு பக்கத்துக்காக நின்னுட்டு இருக்கு. இங்க ஏதோ புதுசா ஜமீன் சிக்கன் வச்சிருக்காங்க. நம்ம ஒருவேளை நம்ம அரச பரம்பரையை நினைச்சு உங்க வீட்டுல செய்வாங்கன்னு கேட்டாங்க. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இதை நம்ம கீழே போட்டோம்னா ஒரு கடைக்கு 250 ரூபா வாங்கிடுவாராம். அதனால பாத்துக்கோங்க, இதான் கடை. நான் திருப்பி வச்சிடறேன். ஃபர்ஸ்ட் வந்து 3 இட்லி, அதுக்கு 3 சைட் டிஷ் வாங்கியிருக்கோம். பாதி தான் வாங்கியிருக்கோம். சிந்தாமணி, பள்ளிப்பாளையம், ஜப்பான், ஜமீன் சிக்கன். சைட் டிஷ் எது மெயின் டிஷ் எதுனே தெரியாம போயிடுச்சு. இப்போ ஆடக்காடவுளே அலங்கார வரம் பண்ணிட்டு போறாரு. வாங்கினது என்னவோ 3 இட்லி, அதுக்கு எவ்வளவு சைட் டிஷ் பாத்தீங்களா? சாரி, இத்தனை சைட் டிஷ்க்கு 3 இட்லி தொட்டுக்கு வாங்கியிருக்கோம். இப்போ இந்த சைட் டிஷ்காகவே இன்னும் 4 இட்லி சாப்பிடுன்னு நினைக்கிறேன். இது உலக நடிப்புடா சாமி. நல்லா டிப் பண்ணி கொஞ்சம் மசாலா தூக்கலா தான் இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு, ஆனா இடத்துல காரம் ஜாஸ்தியா இருக்கு. ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். டி நகர்ல நடேசன் ஸ்ட்ரீட்ல ரத்னா ஸ்டோர்ஸ் ஆப்போசிட் குட்டி தள்ளுவண்டி கடை. ஒரு 6 மணிக்கு மேல வந்தீங்கன்னா கடை ஜே இருக்கும். அந்த கடை தான் நம்ம வழக்கமா இந்த குட்டி தள்ளுவண்டி கடையில வந்து ஃபுல் கட்டு கட்டினா என்ன பண்ணுவோம்? ஆஃப் பாயில்ல சாப்பிடுவோம்ல. இல்ல எனக்கு எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் சாப்பிட்டதுக்கு நான் காசு கொடுத்துருவேன். எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க அங்கிள். இன்னொன்னு கொஞ்சம் காரம் இருக்கு, கம்மி பண்ணிக்கோங்க. அது மட்டும், மத்தபடி எல்லாம் சூப்பரா இருக்கு. ஓகே, தேங்க்யூ அங்கிள். பே பண்ணிட்டேன் அங்கிள்.